இந்த வீடியோல நம்ம டிஎன்எல்யூ அட்மிஷன் 2026 பத்தி தான் பார்க்க போறோம். டிஎன்எல்யூல என்னென்ன கோர்சஸ் இருக்குது, இதோட அட்மிஷன் ப்ராசஸ் என்ன, டிஎன்எல்யூ யாருக்கான காலேஜா இருக்கும், யாருக்கு அது சரியானதாக இருக்கும் அப்படிங்கறது தான் பார்க்க போறோம். டிஎன்எல்யூ அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நேஷனல் லா யூனிவர்சிட்டி. இந்தியா ஃபுல்லா நிறைய என்எல்யூஸ் இருக்குது. அதுல டாப் என்எல்யூ பெங்களூர்ல, ஹைதராபாத்ல இருக்குது. தமிழ்நாட்டுல இது திருச்சியில தமிழ்நாடு நேஷனல் லா யூனிவர்சிட்டி இருக்குது. தமிழ்நாடு நேஷனல் லா யூனிவர்சிட்டி ஒரு ரெசிடென்ஷியல் கேம்பஸ், அதாவது நீங்க அங்க தங்கி தான் படிக்கிற மாதிரி இருக்கும். தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு என்எல்யூ திருச்சியில தான் இருக்குது. டிஎன்எல்யூல என்னென்ன கோர்சஸ் இருக்குதுன்னா பிஏ எல்எல்பியும் பிகாம் எல்எல்பியும் இருக்குது. பிஏ எல்எல்பி வந்து பொதுவா இந்த லிட்டிகேஷன் போறவங்க இல்ல கோர்ட் பிராக்டிஸ் போறவங்க பிஏ எல்எல்பி சூஸ் பண்ணுவாங்க. பிகாம் எல்எல்பி வந்து கார்பரேட் இல்ல பிசினஸ் பிராக்டிஸ் போறவங்க பொதுவா சூஸ் பண்ணுவாங்க. இங்க உங்களுக்கு கிடைக்கக்கூடிய டிகிரிக்கு ஹானர்ஸ் அப்படிங்கிற ஒரு டேகும் வரும். இந்த ஹானர்ஸ் டிகிரி என்னதுன்னா எக்ஸ்ட்ரா கொஞ்சம் ஸ்பெஷல் கோர்சஸ் இந்த ஹானர்ஸ் டிகிரி கிடைக்கிறவங்க முடிக்கிற மாதிரி இருக்கும் காலேஜ் பண்ணும்போது. இது இல்லாம டிஎன்எல்யூல எல்எல்எம் கோர்ஸும் இருக்குது. டிஎன்எல்யூல படிக்கிறதுக்கு 12th முடிச்சுட்டு நீங்க கிளாட் எக்ஸாம் எழுதணும். இந்த கிளாட் எக்ஸாம்ல உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஸ்கோரை பொறுத்து இந்தியா ஃபுல்லா இருக்க என்எல்யூல உங்களுக்கு தமிழ்நாட்டுல கிடைச்சதுன்னா நீங்க தமிழ்நாடு நேஷனல் யூனிவர்சிட்டியில படிக்கலாம். டிஎன்எல்யூ எல்லாருக்கும் சூட் ஆகக்கூடிய காலேஜ் கிடையாது. ஏன்னா இப்போ லிட்டிகேஷன் பிராக்டிஸ் பண்றீங்க அப்படின்னா காலேஜ் பக்கத்திலேயே கோர்ட் இருக்கும் போது நீங்க பிராக்டிஸ் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். மற்றபடி இது ரெசிடென்ஷியல் கேம்பஸ்னால இங்க நீங்க தங்கி தான் படிக்கணுங்கிறதுனால உங்களுக்கு கோர்ட் பிராக்டிஸ் அவ்வளவு ஈஸியா கிடைக்காது. மற்றபடியும் திருச்சியில இருந்து கோர்ட்டுமே ரொம்ப தூரமா இருக்குது. காலேஜுக்கும் கோர்ட்டுக்கும் தூரம் அதிகம். ஸோ நீங்க டிஎன்எல்யூ சூஸ் பண்றீங்கன்னா உங்களுக்கு கிளாட் ரேங்க் சரியா இருக்குதா, நீங்க என்ன காலேஜ் முடிச்சுட்டு பண்ண போறீங்கிறது தெளிவா இருந்ததுன்னா அதை சூஸ் பண்ணுங்க. டிஎன்எல்யூல தமிழ்நாடு கோட்டாவும் இருக்குது, அதை பத்தியும் தெரிஞ்சுக்குங்க. ஸோ எப்பவுமே டிஎன்எல்யூ கிளாட் நேஷனல் யூனிவர்சிட்டி அப்படின்னா படிச்சா மட்டும்தான் சக்சஸ்ஃபுல்லா இருக்க முடியும்னு அவசியம் கிடையாது. நிறைய பேர் வேற காலேஜஸ்ல படிச்சுக்கிட்டு ஜட்ஜஸ் ஆகும் பெரிய கார்பரேட் ஃபார்ம்ஸ்லயும் ஒர்க் பண்றாங்க. ஸோ லா கரியர்ஸ் பத்தி பாத்தீங்கன்னா முதல் 2-3 வருஷத்துல நிறைய லாயர்ஸ் ஏர்ன் பண்றது கிடையாது. சில ஸ்பெசிபிக் நீஷஸ்ல இருக்கிறவங்க மட்டும் இனிஷியலாவே நிறைய ஏர்ன் பண்றாங்க. இது வந்து 50+ லாயர்ஸ்ல இருந்து நாங்க வாங்கின ரியல் இன்சைட்ஸ்ல இருந்து கிடைச்சக்கூடிய ரிப்போர்ட். கிளாட் பத்தி சொல்ல போனோம்னா கிளாட் ரொம்பவே காம்படிட்டிவான எக்ஸாம், லிமிடெட் சீட்ஸ் தான் இருக்குது. ஆனா தமிழ்நாடு ரிசர்வேஷன் இருக்குது, ஸ்போர்ட்ஸ் கோட்டாவுமே இருக்குது. அதை பத்தியும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. மற்றபடி லால என்னென்ன வாய்ப்புகள் இருக்குது, என்னென்ன தவறான டிசிஷன் ஸ்டூடெண்ட்ஸ் எடுக்கிறாங்க, எப்படி சரியா ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிற ரிப்போர்ட்டை இந்த லிங்க்குக்கு கீழே கொடுத்துருக்கோம். மற்றபடியும் உங்களுக்கு லா கரியர் சூஸ் பண்றீங்க அப்படின்னா உங்க பையனுக்கோ பொண்ணுக்கோ என்ன லா கரியர் சரியா இருக்கும், இனிஷியலா அவங்க என்னென்ன இன்டர்ன்ஷிப்ஸ் பண்ணணும், எந்த மாதிரி ஒர்க் பிளான் பண்ணணும், எப்படி ப்ரிப்பேர் பண்ணா அவங்க இனிஷியலாவே ஒரு நல்ல ஜாபுக்கு பிளேஸ் ஆகலாம், இல்ல அவங்களை தயார்படுத்திக்கலாம் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்கு 7598314477 அப்படிங்கிற நம்பருக்கு கூப்பிட்டு உங்களுடைய லா கரியர் கைடன்ஸை கேட்டுக்குங்க.